எங்கள் வீட்டு பொங்கல் கொண்டாட்டத்தை தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். காலையில் ஒரு 5 மணி போல் தான் எழுந்திருந்தேன். நல்லா வாசல் இருட்டாக இருந்தது, குளிராக இருந்தது. தலையில் வந்து ஸ்கார்ஃபு கட்டிட்டு தான் வந்து கோலம் போட்டிருந்தேன். சின்னதாக ஒரு கோலம் போட்டுட்டு உள்ளே போய் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலான் இருந்தேன். இந்த சின்ன கோலத்துக்கே எனக்கு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா நானே கோலம் போட்டு கலர் போடுறதால பூஜாக்கெலாம் இன்னும் இதில் இன்ட்ரெஸ்ட் வரல. அதனால் அவளை நான் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணலை. வண்டி கொஞ்சம் அதிகமாக வந்து குளத்தை களைச்சிடும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கல் அடிக்கிட்டு வந்தேன். வண்டி கொஞ்சம் தள்ளி போகட்டும்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு முதல்ல பொங்க பானைக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு தெருவாசலுக்கு வந்து குங்கும மஞ்சள் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த வேலைலாம் வந்து முன்னாலே செஞ்சு வச்சுருந்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். முன்னாள் வந்து நான்வெஜ் வந்து போகிக்கு படைச்சதால் எல்லாமே திரும்பி காலையில் ஒரு வாட்டி பண்ண வேண்டியதாக இருந்தது. அதனாலேயே கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. 8 மணிக்குள்ளே நல்ல நேரம் கும்பிட்றலான்னு நினச்சிட்டு இருந்தேன். என்னோடய ஃப்ரெண்டு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் கும்பிட்றதுக்கு வந்து ஒரு 11 மணி போல் ஆகிடுச்சு. எல்லாமே வந்து செஞ்சுட்டு சாமி கும்பிட லேட் ஆகிடுச்சு. பானையில் பொங்கல் வைக்கலான்னு சொல்லிட்டு பானை வாங்கிட்டு வந்திருந்தேன். ரொம்ப பெருசாலாம் இல்லை, ஒரு சின்னதாக ஒரு பானை வாங்கிட்டு வந்திருந்தேன். ஏன்னா வருஷம் வந்து புது பானையில் தான் வைக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதனால் ஒரு சின்ன பானை வாங்கிட்டு வந்திருந்தேன். எனக்கு ரொம்ப ஆசை வந்து வாசப்படியில் வந்து அடுப்பில் வந்து பொங்கல் வைக்கணும்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு தடங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு அடுத்த வருஷமாவது என்னோடய ஆசை நிறைவேறுமான்னு எனக்கு தெரியல. தரெல்லாம் அழகாக போட்டதுக்கப்புறம் தான் வைக்கணும்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். கேஸ்லேயே தான் வச்சுருந்தேன். நாங்கள் மாடு வச்சுருக்கதால இந்த ப்ராசஸ்லாம் எங்கள் வீட்டில் பண்ணுவாங்க. எங்கள் ஹஸ்பண்ட் தான் அது பண்ணுவார். நான் மற்ற சாமியெல்லாம் கடன் கும்பிட்டுடுவேன். எனக்கு தெரிஞ்சிடும். எனக்கு பொங்கல் கும்பிடும்போது மட்டும் கொஞ்சம் பதட்டமாகிடும். நிறைய சடங்கு வந்து அடிக்கடி மறந்துடுவேன். அந்த மாட்டுக்கு கட்ட வேண்டிய தொட்டியெல்லாம் அவங்க கட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் அதில் அலங்காரம் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிவிட்டு அங்கே என்னென்ன வைக்கணுன்றது கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிடுவேன் சில டைமு. அதெல்லாம் அவர் கொஞ்சம் எடுத்து வைக்க ஹெல்ப் பண்ணுவார் பூஜாப்பா. வாசலில் ஒரு சின்னதாக ஒரு கோலம் மட்டும் போட்டு விட்டுருந்தேன். அதுக்கு மட்டும் பூஜாவுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி அதுக்கு மட்டும் கொஞ்சம் கலர் பண்ணடா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ தான் அவள் எழுந்து வந்திருந்தா. எங்கள் மாமியார் வந்து என்ன தலைவாசல் இவ்வளோ சின்ன கோலம் இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் சரி அதில் கொஞ்சம் தாமரையை போட்டு கொஞ்சம் பெருசு பண்ணிடுறா அப்படின்னு சொன்னோடனே அதை வந்து தாமரை போட்டு கொஞ்சம் பெருசு பண்ணவே என்னோடய ஹஸ்பண்டும் எங்கள் மாமியாரும் ஒரு இன்ட்ரெஸ்டட். அவங்களும் போய் கலர் போட்டு 3 பேரும் வந்து ஜாலியாக என்னமோ பேசிக்கிட்டே கலர் போட்டிருந்தாங்க. தூரத்துலேருந்து பார்த்தா என்னடா நடக்குது இவங்க 3 பேருக்குள்ளன்ட்டு ரொம்ப ஆர்வக்கோளாறாயிட்டாங்க. 3 பேரும் அவங்கவுங்க டிசைனை வந்து காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்குள்ளே நான் வெளியில் இருந்த நேரத்தில் வந்து பொங்கல் முதல் தடவை பொங்கி வந்துருச்சு. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எந்த பக்கம் பொங்குச்சுன்னே எனக்கு தெரியல. இது செகண்ட் டைம் பொங்கி வரும்போது தான் நான் வந்து திரும்பி வீடியோ எடுத்திருந்தேன். எந்த பக்கம் பொங்கி வந்தாலும் நம்ம மனசை நல்லபடியாக வச்சுக்கிட்டு நல்லதே நடக்கும்னு இனிமேட்டு மனசில் நினச்சிக்கணும். மாங்கொத்து தோரணம் வந்து பூஜாப்பா கட்டி விட்டுட்ருந்தார். சாமிக்கிட்ட வைக்க வேண்டியதெல்லாம் வந்து ஜல்லடையில் வந்து இரும்பு ஜல்லடையில் வைக்கணும்னு சொல்லிட்டு மாமியார் சொல்லியிருந்தாங்க. என்கிட்ட அது இல்லை, அதனால் நான் முறத்தில் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் டைம் வந்து ஒரு இரும்பு ஜல்லடை பெருசாக வாங்கி வச்சுக்கணும். அதில் வந்து வைக்கிறது தான் முறைன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க வீட்டில் ஒன்று இருக்குது, போய் எடுத்துகிட்டு வாங்கினா டைம் ஆகிடும், அதுக்கப்புறம் சாமி கும்பிட லேட் ஆகிடும்னு சொல்லிட்டு அவங்க குளிக்க ரெடி ஆகிட்டாங்க. சரின்னு விட்டுட்டேன். அடுத்த வாட்டி எப்படியாவது நம்ம ஒன்று வாங்கிடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். கடகடன் வந்து சமையல் வேலைலாம் பார்த்துட்டே இருந்தேன். பூஜாப்பாவுக்கு வந்து இன்றைக்கி ஆஃபீஸ் இருக்கிறதால நல்ல நேரம் ஒரு 10:30 மணிக்கு போல் தான் ஆரம்பிக்குது. ஒரு 10:30 மணிக்கு கும்பிட்டுடலான்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். முதல் வெளியில் வந்து விளக்கேற்றிட்டு வந்து உள்ளே வந்து சாமிக்கு விளக்கேற்றிருந்தேன். எப்போவுமே வெளி விளக்கு வந்து எங்கள் மாமியார் காலையில் ஒரு 6 மணிக்கெல்லாமே ஏற்றிடுவாங்க. இன்றைக்கி ஏதோ ஒரு இதெல்லாம் மறந்துட்டேன். அவங்களும் என்கிட்ட சொல்லவே இல்லை, முன்னாடி ஏற்ற சொல்லி. நானுமே மறந்துட்டேன். இன்றைக்கி சாமி கும்பிடும்போது மட்டும்தான் 2 உள்ளேயும் வெளியிலையும் வந்து விளக்கேற்றிருந்தேன். இந்த சாரீ வந்து நான் தீபாவளிக்கு எடுத்திருந்தேன். இந்த சாரீ வந்து காஞ்சிபுரத்தில் வந்து பிரகாஷ்ன்னு ஒரு கடையில் எடுத்திருந்தேன். இது ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருந்தது. இந்த சாரீ கட்டுறதுக்கே ரூ. 700 தான் இந்த சாரீ. ஆனால் அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பார்டரே கிடையாது. ஆனால் இதுக்கு இன்னும் நல்ல ப்ளவுஸ் ஏதாவது மேட்சிங்காக தைச்சி போட்டால் சூப்பராக இருக்கும். இது ஆல்ரெடி என்கிட்ட இருந்த ஒரு ப்ளவுஸை வந்து மேட்ச் பண்ணி ஏதோ போட்டிருக்கேன். வெளியில் முதல் சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே வந்து கும்பிட்ணும். அதனால் வெளியில் முதல் பூஜாப்பா வந்து சாமி கும்பிட்டுட்டு இருந்தார். எங்கள் மாமியார் வீட்டிலலாம் நாங்கள் சாமி கும்பிடும்போது ரொம்பவே ஜாலியாக இருக்கும். எங்கள் மூத்தார் ஃபேமிலி, நாங்கள், அப்புறம் நாத்தனார் வீட்டில் இருந்து அவங்களும் சாமியை கும்பிட்டுட்டு சீக்கிரமாக வந்துடுவாங்க. ஒரு மாதிரி கும்பலாக இருக்கும், ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்கும். எங்கள் மாமியார் கத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனாலுமே ஜாலியாக தான் இருக்கும் ஒரு சில டைமு. இந்த வாட்டி அதை கொஞ்சம் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது ஒரு 2 வருஷமாக. இன்றைக்கி என் பொண்ணுமே அதை சொல்லியிருந்தா.
ஆயா வீட்டில் சாமி கும்பிடும்போதெல்லாம் ஆயா வந்து தயிர் விற்றுட்டு வரதுக்குள்ளே நம்ம ஜாலியாக இருப்போம். ஆயா வந்தோடனே ஒரு மாதிரி டென்ஷனாக படபடப்பாக இருப்பீங்களாம்மா, காமெடியாக இருக்கும் அதெல்லாம் பார்க்கவே. இப்போ வந்து என்னமோ சைலண்ட்டாக இருக்குது வீடுன்ற மாதிரி அவளுமே சொல்லியிருந்தா, மிஸ் பண்ணுறா. முடிஞ்ச அளவுக்கு அடுத்த வருஷம் மாட்டுப் பொங்கலுக்கு அவங்கள இங்கே வர சொல்லி கும்பிட்ணுன்னு ஒரு நினச்சிட்ருக்கேன் மனசில். முதல் பொங்கல் வேணால் அவங்க வீட்டில் கும்பிட்டுட்டு மாட்டுப் பொங்கலுக்கு எங்கள் வீட்டுக்கு இனிமேட்டு இன்வைட் பண்ணணும்னு நான் நினச்சிட்ருக்கேன், இங்கே மாடு இருக்கிறதால. எங்கள் மாமியார் வீட்டில் வந்து இறந்தவங்களுக்கு வந்து பெரும்பொங்கல் அன்னைக்கு வந்து துணி வச்சு படைப்பாங்க. எல்லாரும் ஒரு புடவை ஒரு வேஷ்டி ஷர்ட் தான் வைப்பாங்க. எங்கள் மாமனாருக்கு வந்து அம்மா 2 பேருன்றதால 2 புடவை வச்சு எங்கள் மாமியார் சாமி கும்பிடுவாங்க. அதே பழக்கத்தை நானும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறேன். 2 புடவை எடுத்துட்டேன். நான் ஒன்று அவங்க ஒன்று கட்டிப்போம் சாமியை கும்பிட்டுட்டு எப்போவுமே. இந்த வருஷம் 2 பேருக்குமே ஒரே கலர்லேயே அமைஞ்சிருச்சு. லாஸ்ட் இயர் நான் இந்த கலர் வாங்கியிருந்தேன். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உன்னோட கலர் நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ப்ளூ கலர் எடுத்திருந்தேன். அதில் அவங்க திருப்தியே ஆகாத மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. அதனால் இந்த வாட்டி அவங்களுக்கு பிடிச்சத மாதிரியே ஒரு மாதிரி டார்க் பிங்க்கில் தான் எடுத்திருந்தேன். ஈவினிங் பார்த்திங்கன்னா அப்பாவும் அஷ்மிதாவும் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்பா வந்து அக்கா வீட்டில் சாமியை கும்பிட்டுட்டு எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அன்றைக்கி செவ்வாய்க்கிழமைன்றதால திருப்போரூர் கோவிலுக்கு தான் நான், அப்பா, பசங்கள்லாம் வந்து ஆட்டோலேயே போயிட்டோம். சரி, எப்போவுமே வந்து நம்ம இந்த மாதிரி நல்ல நாள்லாம் வந்து நான் கோவிலுக்கு போனதே இல்லை. செவ்வாய்க்கிழமைன்றதால நான் வந்து கிளம்பி போயிட்டேன். எல்லோரும் வந்து பொங்கல் சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கியிருப்பாங்கன்னு பார்த்தா கோவிலில் வந்து நடக்கவே இடம் இல்லை. அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. அகல் விளக்கு போடக்கூட இடம் பத்தலை. ஏன்னா அகல் விளக்கு போட போட அதை வந்து கிளியர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. விளக்கு மட்டும் போட்டுட்டு எப்போவுமே அந்த உள்ளே போய் பார்க்க முடியலனாலும் ஒரு ஸ்டேர் கேஸ் மாதிரி இருக்கும், அதில் ஏறி நின்று சாமியை பார்த்துட்டு வந்துடுவேன். இன்றைக்கி அதில் ஏறுறதுக்குமே பார்த்திங்கன்னா நல்ல நீளமான க்யூ நின்றுட்டே இருந்தது. சரி, இதுக்கு ரொம்ப எப்படியும் ஒரு 10 மணி ஆகிடும்ன்ற அளவுக்கு தான் இருந்துச்சு. அதனால் கோவிலை ஒரு சுற்றி வந்துட்டு விழுந்து கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து எழுந்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு சுற்ற ஆரம்பிச்சிட்டோம். அப்பா பசங்க கூட ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. புகழ் ஒரே காமெடி பண்ணிகிட்டு இருந்தான். அப்பா வந்து பசங்களை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. இந்த வருஷம் அப்பாவும் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.